4 டேஸ் கழித்து வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா இதுதான் நிலைமை. 4 நாள் துணி மடிக்கலை. அண்ட் ஆஃபீஸ் ரூம்குள்ளே போய் பார்த்தா எல்லாம் போட்டது அப்படியே இருக்குது. மார்க்கர், பென்னு, கேன்டீனுக்கு சாலட் அனுப்ப வேண்டிய டப்பாங்க, ஏபிசி மால் ஸ்டிக்கரு, நம்ம இதில் தான் வந்து அட்ரஸ் எழுதி அனுப்புவோம். ஸோ ஒட்டி வச்ச பேக்கெட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. எதுவுமே வந்து இன்னும் போடாமல் இருக்கிற பேக்கெட்ஸ் அதெல்லாம் போட்டது எதுவுமே ஆர்கனைஸ்டாக இல்லை. பெரண்டி தூக்கி எதுவுமே ஸ்டிக்கர் ஓட்டலை. ஸோ எல்லாமே பாதி வேலையில் விட்டுட்டு அப்படியே போயிட்டோம். அம்மா வீட்டிலேருந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இந்த துணி காய போடுற ஸ்டாண்டு. இது ரொம்ப ஹேண்டியாக இருந்தது. ஸோ வீட்டுக்குள்ளேயே காய போட்டுக்கலாம். அண்ட் தோட்டத்தில் மாமரம் இருக்கிறதுனால எவ்ரிடே 1 இல்லைன்னா 2 மாம்பழம் அதே பழுத்து கீழே விழுது. ஸோ அதனால் அந்த ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது, நம்ம தோட்டத்துலேருந்து சாப்பிடும்போது அதனுடைய ஃபீலிங்கே தனி. அதுக்கப்புறம் என் டாட்டர்ஸும் உள்ளே போய் சுற்றி பார்த்து இன்றைக்கி கொஞ்சம் கொய்யாவெல்லாம் பறித்தாங்க. என்னையும் அந்த காட்டுக்குள்ளே ஏற விட்டுட்டாங்க. என் ஹஸ்பண்ட் பார்த்தா திட்டுவார், நீ ஏன் ஏறி இதெல்லாம் பறிக்கிற, பேசாமல் வீட்டில் இருக்க வேண்டியதானேன்னு சொல்லி திட்டுவார். ஸோ எப்படியோ பறிச்சிட்டோம். அதுக்கப்புறம் குழந்தைய ஸ்கூலில் விட்டுட்டு போய் வாட்டர் மெலன் எவ்ரிடே வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா டாக்டர்ஸ் வந்து சமைக்காத உணவுகளை அதிகமாக அவங்க ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேன்டீன் வேலையை முடிச்சிடுவோம் நாங்கள். ஏன்னா கேன்டீன் வந்து 5 o'clock ஸ்நாக்ஸ் நாங்கள் எவ்ரிடே கொடுத்தாகணும். அதனால இன்றைக்கி கீமா பட்டர் சமோசா அண்ட் நம்மளுடைய மூங் தால் லட்டுலாம் இருக்குல்ல, ஸோ ஏதாவது ஒரு வெரைட்டி லட்டு எல்லாம் மிக்சடாக சார்ட்டடாக கொடுத்துருவோம். நம்ம பட்டர் சமோசாவுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்குது. எங்கள் அம்மா வீட்டில் இது சர்வ் பண்ணியிருந்தோம். எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எவ்ரிடே ஒரு மெனு இருக்கும். இப்போ மண்டே வந்து மோஸ்ட்டாக நாங்கள் சன்னா சாலட் தான் கொடுப்போம். டியூஸ்டே வந்து பட்டர் சமோசா அண்ட் நம்மளுடைய ரத்தசாலை லட்டு ஏதாவது. வெனஸ்டே சிக்கன் மோமோஸ் இல்லைன்னா கருப்பரிசி இலை குளக்கட்டை, அப்புறம் ஆலு சமோசா. தேர்ஸ்டே வந்து சிக்கன் கட்டி ரோல் கொடுப்போம். ஃப்ரைடே வந்து கொரியன் சீஸ் பன் அண்ட் வெண்ணிலா கப் கேக்ஸ் கொடுப்போம். ஸோ கேன்டீனுக்கு ஒரு நாள் ஒரு மெனு. அதை முடிச்சுட்டு நம்ம கொரியர் ஆர்டர்ஸ், போர்ட்டர் ஆர்டர்ஸ். அதனால தான் ஈவினிங் தான் உங்களுக்கு மோஸ்ட்டாக போர்ட்டர் வருது, கோட்டுப்புறம்லேயே இருந்தாலும். அதே மாதிரி வீட்டில் வந்து பிக்கப் பண்ணுறவங்களும் வந்து நான் ஈவினிங் தான் வர சொல்லுவேன். ஏன்னா மார்னிங் மோஸ்ட்டாக நான் வாக்கிங் போவேன், கடைக்கு போவேன். ஸ்டாஃப் இன்னும் அப்பாயிண்ட் பண்ணல. அதனால் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் கூட வந்து இப்போதைக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க டாட்டரும் குட்டி குழந்தை கூடவே சேர்ந்து பேக்கிங்லாம் பண்ணுறாங்க. நிறைய பேர் நாங்கள் வீட்டுக்கே வந்து வாங்கிக்கிறோம், உங்களை நம்பி நாங்கள் போர்ட்டருக்காக வெயிட் பண்ணால் நீங்கள் 12 மணி வரைக்கும் அனுப்பவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீட்டுக்கே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு என் ஃப்ரெண்டு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் இன்னும் ஸ்டாஃப் அப்பாயிண்ட் பண்ணல பேக்கிங்க்கு யாருமே. ஸோ தேடிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் அப்பாயிண்ட் பண்ணிவிடுவேன். இன்னும் நாங்கள் ரெகுலர் ஷெட்யூலுக்கே மாறலை.